राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதாவது பூமியில பிறந்த எல்லாருக்கும் வைகுந்த பிராப்தி உண்டு அப்படின்னு. அது நிஜமா நடந்த ஒரு இடம் பார்க்கணுமா, அந்த இடம் தான் இது. இந்த இடத்துக்கு பேரு கோ பிரதார தீர்த்தம்னு பெயர். ஸ்கந்த புராணத்துல ரொம்ப விசேஷமா இந்த இடத்துல பத்தி காண கிடைக்கிறது. கோ அப்படின்னா ஜீவர்கள், கோபாலன் அப்படின்னா ஜீவர்களை பாலனம் பண்றவன், பசுபதின்ற இல்லையா, அதான் கோ பாலன்ற அர்த்தம். அப்ப பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 11,000 வருஷங்கள் லீலை முடிச்சுட்டு கிளம்புறான். பகவான் கிளம்பலாம் தீர்மானம் பண்ணிடுறான். சரத் பூர்ணிமா, எந்த பூர்ணிமாவில் பகவான் கிருஷ்ணன் ராசம் ஆடினானோ அந்த தினத்துல ராமன் வெள்பட்டு வெண்வஸ்திரம் உடுத்திண்டு கையில் பவித்திரம் எல்லாம் போட்டுண்டு அவனும் பரதனும் சத்ருகனும் அயோத்தியாலேருந்து அப்படியே நடந்து 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 வந்து இந்த இடத்துல ஜம்முன்னு அப்படியே இறங்கினார்கள். பகவான் கூடவே நிறைய அயோத்தியாவாசிகள், வானரர்கள், யக்ஷர்கள், நிறைய பேர். யாருக்கெல்லாம் வைகுந்தம் போகணுமோ ஆசையுடையோர் எல்லோரும் வைகுந்தம் போகலாம் வாங்கோ அப்படின்னு சொல்ல அவரவர்கள் பகவான் அப்படி இறங்கினா உடனே நிறைய பேர் அப்படியே குதிச்சுட்டா. ராமன், பரதன், சத்ரு எல்லாரும். அப்போ என்ன ஆச்சுன்னா ஆகாசம் முழுக்க இங்கெல்லாம் அப்படியே புஷ்பக விமானங்களாக நிறைஞ்சிருந்துதான். ஏன்னா இங்கே சரீரத்தை விட்டவாள்லாம் உடனேயே பகவானுடைய சாரூபிய, சாமீபிய, சாயுஜ்ய, சாலோக்கியன்னு 4 விதமான மோட்சங்களும் அடைஞ்சு அப்படியே இந்த ஆகாசம் முழுக்க அப்படியே புஷ்பக விமானங்களால் நிறைஞ்சு இருந்தது. பகவானோட கிளம்பினவ அத்தனை பேரும் வைகுண்டம் போனார்கள். ஸோ நீங்கள் அங்கே தூரத்தில் பார்க்கறது தான் ராமனுடைய கோவில். இன்றைக்கும் அங்கே கையில் ராமன் கோதண்டம் அம்பெல்லாம் இல்லாமல் இருக்கான். குப்தார் காட் அப்படின்னு இன்னைக்கு பெயர். கோ பிரதார தீர்த்தம்னு பெயர். இந்த குப்தார் காட் தீர்த்தத்தை பார்த்தாலோ இந்த ஜலத்தை நினைச்சாலோ இல்லாட்டி ஜலத்தை கொஞ்சம் குடிச்சாலோ சத்கதி உண்டுன்னு இருக்கு. இங்க தீர்த்தமாடுற வம்சமே நல்ல கதி அடைஞ்சிரும் இருக்கு. அயோத்தியாவிலிருந்து ஒரு 1/2 hour 40 minutes இப்படி வரலாம். நீங்க வந்தேன்னா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இந்த இடத்துக்கு வந்தாலே மனசு அப்படியே அமைதியாயிடும். வேற ஒரு தியானமே வேண்டாம். இப்ப நான் பேசவே இல்லை, நீங்க பாருங்களேன். அப்படியே மனசு அப்படியே அமைதியாகிடும். மனசு நிர்மலம் இல்லையா, அதாவது எல்லாம் முடிச்சாச்சு, ரைட் கிளம்பலாம். இந்த கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கம்ப்ளீட்னஸ்ன்ற அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த குப்தார் காட் அப்படின்னு சொல்லும்படியான கோ பிரதார தீர்த்தம். ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்திச்சுக்கிறேன். உங்கள் மனசும் அந்த கம்ப்ளீட்னஸ் வரட்டும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருங்கோ. பகவான் எப்போ கூப்பிட்றானோ நீங்கள் கிளம்பலாம். ஸோ உங்களுக்காக மோட்சம் காத்துட்டு தான் இருக்கு. எப்போ போகணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணி. எவ்வளோ பெருசு பாருங்க, விஸ்தாரமாக கடல் போல் இருக்கா பாருங்க இந்த இடத்துல. கோ பிரதார தீர்த்தம், குப்தார் காட், அயோத்தியா. ஸோ சந்தோஷமாக இருங்கோ, நிம்மதியாக இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, ஜாலியாக இருங்கோ, ஆரோக்கியமாக இருங்கோ. ரைட்டா? இந்த ஜலம் எல்லாருக்காகவும் உங்களுடைய மோட்சத்திற்காக சேர்த்து இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். அப்போதைக்கு இப்போதே. ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவானுக்கு ஜெய். குப்தார் காட் இங்கே பக்கத்தில் இங்கே 2 ஹரி உண்டு. குப்தஹரி, சக்கரஹரின்னு பிராச்சீனமான ஹரி. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரியா? உங்கள் குழந்தைகள்லாம் நன்னா இருப்பா. ஒரு கவலைப்படாதீங்கோ. ஆஃபீஸை பற்றியோ, ஃப்யூச்சரை பற்றியோ, ஃபேமிலியை பற்றியோ எந்த கவலையும் வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கடமைகளை பண்ணிண்டு பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஸ்ரத்தையோட ஹாப்பியாக இருங்கோ, ஆரோக்கியமாக இருங்கோ. சீக்கிரம் இந்த இடத்துக்கு நீங்களே வந்து எல்லாத்தையும் கட்டாயம் அனுபவிக்கணும். இந்த கோபிரதார தீர்த்தம் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானம், சாந்தி, திருப்தி, நிம்மதி
பக்தி ஞான வைராக்கியம் எல்லாம் தரட்டும். ஜெய் போலோ சீதா ராமச்சந்திர பகவான். உங்களுக்கும் வைகுந்த பிராப்தி கட்டாயம் உண்டு. ராதே கிருஷ்ணா.